வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது கோவில் வழிபாட்டு முறைதான். பொதுவாக நாம் அனைவருமே ஆலயங்களுக்கு செல்வது உண்டு. நாம் எந்த சமயம் கோவிலுக்கு சென்றாலும் நாம் தெய்வ வழிபாடு செய்து தீபாரதனை தரிசனம் செய்து திருநீறு குங்குமம் பிரசாதமாக பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ளும் திருநீறு குங்குமத்தை நாம் கண்டிப்பாக வீட்டிற்கே எடுத்து வர வேண்டும். ஒரு சிலர் திருநீரை கோவில் சுவற்றிலே அப்படியே கொட்டி விடுவார்கள். அப்படி செய்யவே கூடாது. நாம் திருநீர் என்றாலும் சரி, குங்குமம் என்றாலும் சரி, கண்டிப்பாக வீட்டிற்கு எடுத்து வந்து நம் பூஜை அறையில் உள்ள திருநீர் குங்குமத்துடன் கலந்து தினசரி நாம் பூசிக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சிவன் சொத்து குலநாசம் என்ற கருத்திற்கேற்றவாறு சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்கள் திருநீர் போன்றவற்றை அங்கேயே வைத்து வருவதும் உண்டு. அப்படி செய்வது மிக தவறாகும். அதற்கு வேறு காரணங்களால் தான் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஆனால் நம் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதமான திருநீர் குங்குமம் போன்றவற்றை கண்டிப்பாக வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். நமக்கு வழங்கப்படும் திருநீற்றில் அந்த சிவபெருமானே வீற்றிருப்பதால் மனதார நாம் எடுத்து வந்து தினசரி நாம் அந்த திருநீரை இட்டு கொள்ளும்போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற 5 முறை சொல்லி நாம் இட்டு கொண்டோம் என்றால் நம் வீட்டில் உள்ள தீராத பிரச்சனைகளும், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வீண் சண்டைகள் யாவும் நீங்க பெறும். நாம் விநாயகர் கோவில் என்றாலும் சரி, சிவாலயங்கள் சென்றாலும் சரி, திருநீறு குங்குமத்தை கண்டிப்பாக எடுத்து வந்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டும். எனவே நாம் எந்த தயக்கமும் இன்றி திருநீற்று பிரசாதத்தை வீட்டில் கொண்டு வந்து வைத்து வழிபடலாம். நாம் சிறிய பேப்பரில் மடித்து வந்து வீட்டில் உள்ள திருநீரில் சேர்த்து வழிபடலாம். இப்பொழுது பிளாஸ்டிக் கடைகளில் சிறிய சிறிய டப்பாக்கள் கிடைக்கின்றன. அவற்றில் சிறிதாக நாம் வாங்கி கோவிலுக்கு செல்லும்போது கொடுக்கப்படும் திருநீரையும் குங்குமத்தையும் தனித்தனி டப்பாவில் கொட்டி வந்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். எப்படி இருந்தாலும் நாம் திருநீரை வீட்டிற்கு கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும். நன்றி, வணக்கம்.